இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உண்மையிலே நடந்த உடம்பு சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு வித பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வு தான். இந்த உண்மை கதையை தழுவி ஹாலிவுட்ல ஒரு படமும் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல 60 வருடத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு ஆடியோவும் சேர்த்திருக்கேன். அந்த ஆடியோ கேட்கும்போது எனக்கே ரொம்ப உடம்பு சிலிர்த்து போச்சு. இந்த உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஹாலிவுட் படத்தோட பெயர் தி எக்ஸோரிசம் ஆஃப் எமிலி ரோஸ். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ஸ்டார்டிங்ல கேட்குறேன். உங்களுக்கு பேய்கள் மேலே அமானுஷ்யங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? கோஸ்ட்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? எடுத்தோடனே ஆன்சர் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் பேசுகிறத கேட்டுட்டு மறுபடியும் இந்த கேள்விக்கான ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா இந்த வீடியோவில் நீ கேட்க போகிற சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ண கதை, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக கேட்போம். ஏன்னா அது உண்மையில் நடந்திருக்கு கரெக்டாக. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உண்மையிலே நடந்த சம்பவங்கள். ஆனால் சொல்ல போகிற கதை வந்து பேய் கதையா இல்லை மூட நம்பிக்கையான்னு சொல்ல போகிறது நீங்கள் தான், நான் இல்லை. நான் விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். யாரோட வாழ்க்கையை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 23 வயசு பொண்ணோட வாழ்க்கையை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம கூட இல்லை அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஒரு மனுஷா பிறந்து இந்த பொண்ணை வந்து இன்னைக்கு ஜெர்மனி நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுளாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனிலிசா மைக்கேல் அப்படின்னு சொல்லப்படுற 1952 பிறந்து 1976 இறந்து போன ஒரு 23 வயசு பொண்ணோட கதை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த சின்ன பொண்ணோட கதைக்கும் பேய்க்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 7 பேய்கள் வந்து உள்ளுக்குள்ள புகுந்துருந்துச்சுன்னு ஜெர்மனி நாட்டில் வெகுவா நம்பப்படுது. இதுல ஒரு முக்கியமான ஆவி யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஒரு முக்கியமான பேய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்லரோட ஆவியே இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்குன்னு அப்படி நம்புறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும். கரெக்டாக முழு கதையை கேளுங்க, ஆனால் சுவாரஸ்யமாக இருக்குன்றதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஒரு சேலஞ்சில் இறங்கியிருக்கோன்னு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் மேலே ஐகார்ட்லையும் அண்ட் இந்த வீடியோட என் ஸ்க்ரீன்லையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன சேலஞ்சில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேலஞ்ச் அது. அந்த சேலஞ்சில் இந்த யூடியூப்ல இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஈடுபடக்கூடிய ஒரு சேலஞ்ச் அது. அந்த சேலஞ்சை பற்றின முழு விவரமும் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதை பற்றி நான் ப்ரொமோஷன் பண்ணி என்னோட வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய மெயில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அஃபோர்டபுள் ப்ரைஸில். இது வரைக்கும் யூடியூப் விஷயிலே யாருமே கொடுக்காத ஒரு ப்ரைஸில் நான் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் உங்களுடைய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் அண்ட் எதுவாக இருந்தாலும் நான் என்னோட வீடியோவில் உங்களை பற்றி ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஓகேங்களா? அந்த இதுக்கும் அந்த சேலஞ்சுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. அண்ட் அந்த சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்கிற லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் என்னோட இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன். நான் வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இமெயில் மூலிமா நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே? அண்ட் தேங்க்ஸ் சிம்பிள் கீழே இருக்கிற, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, கீழே வந்து டாலர் சிம்பிள் போட்டு தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், ஓகே இந்த பையன் உண்மையிலே ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே போயும் உங்களால் எனக்கு கிஃப்டாக மணியை சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் மெம்பர் பட்டன் இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி வரும்போதே மெம்பர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் ஆகலாம். அண்ட் மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டும் இருக்குது. மெம்பர்ஸுக்கு நிறைய சலுகைகள், பெனிஃபிட்ஸும் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மெம்பர்ஸும் ஆகிக்கலாம். அண்ட் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என் மூலியமாக, என்னுடைய வீடியோ மூலியமாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஆக்கிக்க நினச்சாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸில், இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ப்ரைஸில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் வந்து என் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். 1978 அப்போ 2 சர்ச் ஃபாதர் ஒரு அப்பா அம்மா மேல அவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த அப்பா அம்மாவோட பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு ஒரு கேஸ் வருது. அந்த பொண்ணு யாருன்னா ஆனலிஸ் மிச்சல். ஜெர்மனில இருந்த ஆனலியோட ஃபேமிலி நம்ம எல்லாரும் மாதிரி ஒரு 4 ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, ஆனலியோட அக்கா, அது போக டெய்லி பைபிள் படிக்கிற, வாரம் சர்ச்சுக்கு போற ஒரு ஸ்ட்ரிக்டான கேத்தலிக் ஃபேமிலி. ஆனலிக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது காலையில ஆன உடனே அவங்க ரூம்ல இருந்து எந்திரிச்சு வரல. உள்ள என்னன்னு போய் பார்க்கும்போது அவங்க அன்கான்சியஸா படுத்திருந்தாங்க. ஃபேமிலியில இருந்த எல்லாரும் போய் எழுப்பின உடனே ஆனலி நார்மல் ஆயிட்டாங்க. மறுபடியும் 6 மாசம் கழிச்சு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து ஆனலிய அவங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸுங்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர், ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட அந்த ஃபேமிலி டாக்டர் ஆனலியை அனுப்புறாங்க. அந்த நியூராலஜிஸ்ட் டாக்டர் நியூத்தி பிரெயின் ஸ்கேன் எடுக்கிறாங்க, நார்மலா இருக்கு.
நைட் அன்கான்சியஸா இருக்காங்க, ஆனா ஸ்கேன்ல ஒன்றும் தெரியல. ஒருவேளை சீஜர்ஸ் வலிப்பு வந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகத்துல ட்ரிலாண்டின் அப்படின்ற மருந்தை சேஃப்டிக்கு தராங்க. இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ஒரு 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது 1972. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு 1973ல ஆனலிஸ்க்கு அன்கான்சியஸ் ஆகிறத தாண்டி சில விஷயங்கள் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கதவை யாரோ வேகமா அடிக்கிறாங்க அப்படின்னு ஆனலிஸ் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனலிஸ்க்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கேஷன்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நார்மல் தான் சொல்லி பேரண்ட்ஸும் விட்டுடுறாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 பேர் யாரும் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது. ஆனா அந்த வாய்ஸ் அந்த ஃபேமிலியில இருக்கிற யாரோட வாய்ஸும் கிடையாது அப்படின்னு ஆனலிஸ் சொல்றாங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க அப்பா அம்மா, பாரு உன் பக்கத்துல தானே அக்காவும் படுத்திருக்கா, உனக்கு யாராவது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சான்னு அவங்க அக்கா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க யாரும் என்ன கூப்பிட்ட மாதிரி கேட்கல, ஆனா கொஞ்ச நாளாவே யாரோ கதவை அடிக்கிறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாத இன்னொரு பொண்ணும் அதே சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மறுபடியும் டாக்டர் கிட்டே போறாங்க. அந்த டாக்டர் கிட்ட தான் அனலை ஃபுல்லா ஓப்பன் அப் பண்றாங்க. நிறைய பேர் மூஞ்சி எனக்கு தெரியுது, நிறைய பேர் பேசுறது எனக்கு கேட்குது, என்னை யாரோ கூப்பிடுறாங்க, என்னை சுத்தி எப்பயுமே ஒரு 5-6 பேர் இருக்கிற மாதிரி இருக்கு, பட் என்னால அதை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் நைட்டு யாரோ கதவு வேகமா தட்டுறாங்க, அழுது அலறி உட்கார்ந்துட்டு இருந்தா, கண்ணை இறுக்கமா மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. நான் போய் அவளை கூப்பிட்டு ஒன்னாகல, பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அவ கண்ணை திறந்தா. அவங்களோட எக்ஸாக்ட் வேர்டு, ஆனலியோட அம்மாவோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னன்னா, அந்த பொண்ணோட கண்ணு, ஆனலியோட கண்ணு ஜெட் பிளாக், ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னு அவங்களும் டாக்டர் கிட்ட சொல்றாங்க. டாக்டருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல. ஸ்கேன் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, சைக்காட்ரிக் எவாலுவேஷன் பண்ணியாச்சு. ஆனா இதுல வேற ஏதோ தப்பா இருக்கு. ஒரு நாள் மிட் நைட்டு ஆனலியோட அம்மா ஆனலி தூங்கிட்டாலும் செக் பண்றதுக்காக படிக்கட்டேறி மேல போய் அவங்க ரூம்ல ஸ்லோ ஓபன் பண்ற போது டோருக்கு வெளியில 6 பேர் உட்காந்து மாறி மாறி பேசிக்கிட்ட மாதிரி கேட்டிருக்கு. உடனே டோரை திறந்து பார்த்தப்போ ஆனலி மட்டும் பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காந்து வாயில லிப் மட்டும் அசைஞ்சிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஆனலிக்கு உடம்புல மென்டலி ஏதாவது பிரச்சனையா இல்ல இந்த வீட்டுல பேரலாம்லாம் ஏதாவது இருக்கான்ற சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நல்லா இருந்த ஆனலியோட அக்காவுக்கு கதவை அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. இவங்களுக்கு 6 பேர் பேசுற வாய்ஸஸ் இவங்களே கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனலி எப்படியாச்சும் தூங்க வைக்கலான்னு டாக்டர்ஸ் டெக்ரெட்டால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரக், தூக்க மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரக் கொடுத்தும் பேஷண்ட் தூங்க வைக்க முடியல. ஒரு நாள் அவங்க அம்மா உள்ள போகும்போது ஆனலி ரூம்ல இருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வாரமா ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா ரொம்ப பாவமா ஸ்பைடர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்ததுனால அதை நிப்பாட்டுறதுக்காக அவங்க அம்மா அவங்க அக்காவை கூப்பிட்டு கிட்ட போய் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா கோர்ட்ல மென்ஷன் பண்ண வேர்ட் ராக் டால். ஆனலி, அந்த பாவமா இருந்த ஆனலி அவங்க அக்காவை ராக் டால் ஒரு பொம்மை மாதிரி வயிற்றுல பிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்க. சரி, எதுவுமே சாப்பிடாததுனால பசியில ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்களோன்னு அவங்க அம்மா உடனே ஒரு ஆப்பிள் எடுத்து ஆனலி கையில வச்சிருக்காங்க. ஆனலி அவங்க அம்மாவை பார்த்து சத்தமா கத்தினே ஒரே கையில இருந்த ஆப்பிள் அழுத்திருக்காங்க. வெடிச்சு தூள் தூளா சதறி இருக்கு. இதை படிச்ச உடனே நான் ஒரு ஆப்பிளை வாங்கிட்டு வந்து என் கையில வச்சு ஸ்குவீஸ் பண்ண பார்த்தேன். நான் 70 கிலோ இருக்கேன். என்னால அந்த ஆப்பிளை பஞ்சர் பண்ணி ஃபிங்கர்ஸ் உள்ள கூட போல. கடைசியா இந்த ப்ராப்ளம்க்கு யார்கிட்ட ஆன்சர் இருக்கும்? அவங்க கிட்ட தான் எடுத்துட்டு போக முடியும். சர்ச் ஃபாதர் ராட்வே கிட்ட போறாங்க எக்ஸாசிசம் பண்ண. நம்ம ஊர்ல எப்படி கோயில்ல உட்கார வச்சு வேப்பிலையில வச்சு பேய் ஓட்டுவாங்களோ, முஸ்லீம்ஸ் எப்படி தர்கா கூட்டு போயிட்டு பேய் ஓட்டுவாங்களோ, அதே மாதிரி சர்ச்ல பிரீஸ்ட் வந்து யாரு ப்ரொசஸ்டா இருக்காங்களோ அவங்கள சுத்தி நிறைய கிராசஸ், ஜீசஸ் இருக்கிற கிராசஸ் வச்சுட்டு பைபிளை படிப்பாங்க. இதான் எக்ஸாசிசம், அந்த பேயை போ வைக்கிறதுக்காக. ஆனலிக்கு அந்த எக்ஸாசிசம் பண்ணலாம் தான் ஃபாதர் ராட்வித்தை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஃபாதர் ராட்வித், எனக்கு இதை பத்தி அவ்வளோ தெரியாது, ஆனா ஃபாதர் ரென்ஸ் எக்ஸாசிசம் பண்ணுவாரு அப்படின்னு ஃபாதர் ரென்ஸை கூப்பிட்டுட்டு ஆனலிஸ் வீட்டுக்கு போறாங்க. செப்டம்பர் 24, 1975 அன்னைக்கு ஆனலி கிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸாசிசம் நடக்குது. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ப்ரூவ் பண்றதுக்காக இந்த எக்ஸாசிசம் பண்ற செஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேஸ்ல அந்த மாதிரி இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் மொத்தம் 42 இருக்கு. அதுல ஒரு ரெக்கார்டிங் இந்த வீடியோட கடைசியில ப்ளே பண்றேன். கொஞ்சம் டிஸ்டர்பனிங்கா இருக்கும், நீங்களே கேளுங்க. எனக்கு பர்சனலா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற எக்ஸாசிசம் பேய் ஓட்டுற ப்ராசஸ் பற்றி கிளியராக தெரியாதுன்றதுனால வேட்டிகன் சிட்டியில் ஃபாதராக இருக்கிற ஃபாதர் கேரி தாமஸோட வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் உடம்புக்குள்ள ஆய்வு போயிடுச்சுன்னா, அவங்க பொசஸ்ட் ஆயிட்டாங்கன்னா, அது உண்மைதான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாலேஜ் ஆஃப் விடன் திங்ஸ், அவங்களுக்கு சுத்தமாக தெரிய வாய்ப்பே இல்லாத நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா பொசஸ்டா இருக்கிற எல்லாருமே அவங்க தலைக்குள்ள ஏதோ வாய்ஸஸ் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தரும். அடுத்து அவங்க உடம்புக்கும் அவங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்பந்தமே இருக்காது. 2-3 பேரோட ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கும். கடைசியா சீஜர்ஸ், அடிக்கடி வலிப்பு வர்றது, அவங்க கை கால் கண்ட்ரோல்லாம் இழந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. இது எதனாலனா
வேற ஏதோ ஒரு ஆவி நம்ம உடம்புக்குள்ள வர ட்ரை பண்ணும்போது நம்ம உடம்பு அதை ஃபைட் பண்ணும். அந்த டைம்ல நடக்கிறது தான் சீஜர்ஸ். இப்போ நம்ம பார்த்த இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு ஃபாதர் கேரி தாமஸ். இதையும் அனலி கேஸையும் பார்க்கும்போது வலிப்பு ஃபர்ஸ்ட் அனலிக்கு சீஜர்ஸ் வந்தப்பதான் இது எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவங்க வெயிட்டே இருக்கிற அவங்க அக்காவை பொம்மை மாதிரி தூக்கி போட்டது, ஒரு ஆப்பிள ஒரு கையாலேயே டெஸ்ட்ராய் பண்ணது. தேர்டு, இடன் நாலேஜ், தெரிய வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் தெரியறது. ஃபாதர் ராத்விக் இன்னொரு ஃபாதர் ரென்ஸை கூட்டுட்டு ஆனலி வீட்டுக்கு எக்ஸாசிசம் பண்ண போனார்ல, அப்ப ஆனலி கத்திக்கிட்டே இருக்கும்போது வேலண்டின் ஃபிஷ்மேன் அப்படின்ற ஒரு பேரை சொன்னாங்க. யார் இந்த ஃபிஷ்மேன் அப்படின்னு பார்த்தா 1500s 500 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் இருந்த வேலண்டைன் ஃபிஷ்மேன் டார்க் ஃபோர்ஸஸ் நிறைய பிளாக் மேஜிக்லாம் பண்ணதுனால அவரை சர்ச்ல இருந்தே வெளியே அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாதுன்ற பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஃபாதர் ஃபிஷ்மேன் ஒரு தப்பான வழியில போயிட்டாரு, ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிட்டாருன்றதுனால ஃபுல் பைபிளையும் சர்ச்லையும் அவரோட பேரை ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனலிக்கு அவரை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. சர்ச்சில் ப்ரீஸ்ட் ஆகணும்னா எல்லாராலும் ஆயிட முடியாது, அதுக்கு போய் ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்தால் தான் ஆக முடியும். அங்கே மட்டும்தான் வேலண்டைன் ஃபிஷ்மேனை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஆனலி வேலண்டைன் ஃபிஷ்மேன் எனக்கு தெரியும், அவரை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நாலேஜ் ஆஃப் ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஒரு வருஷம் கழிச்சு 1976 ஆனலி சுத்தமாக சாப்பிடாம வெறும் 36 கிலோ தான் இருந்தாங்க. 36 kgs. தலையை செவுத்துல முட்டிக்கிறது, அவங்களே கடிச்சுக்கிறதுன்னு செல்ஃபாவும் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள கட்டி போட்டதான் ஸ்டாப் பண்ண முடியும்னு அவங்க அப்பா, அம்மா, அக்கா, ஃபாதர்னு 4 பேர் சேர்ந்து 36 கிலோ இருந்த ஆனலிய கட்டி போட முடியல. 67 எக்ஸாசிசம் செஷன்ஸ்க்கு அப்புறம் ஜூன் 13, 1976 அன்னைக்கு ஆனலியோட பெட்ரூமை திறந்து பார்த்தப்போ அவங்க உயிரோட இல்லை. ஆனலியோட டெத்ல மர்மம் இருக்குன்றதுனால கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆட்டாப்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ ஆனலியோட பிரெயின் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருந்திருக்கு. பொதுவாக பிரெயினில் சர்டன் டேமேஜ் இருந்தால் தான் வலிப்பு சீஜர்ஸ் வருமா. ஆனால் ஆனலியோட பிரெயினில் அந்த மாதிரி எந்த டேமேஜஸும் இல்லை. பல நாள் சாப்பிடாதவங்க வயிற்றுல நிறைய ஆசிட் செக்ரெட் ஆகி அல்சர்ஸ் இருக்கும். ஆனால் ஆனலி கிட்டத்தட்ட மாச கணக்கில் அவங்க சாப்பிடவே இல்லை. ஆனால் அவங்க வயிற்றுல அல்சர்ஸுக்கான அறிகுறி ஒன்று கூட இல்லை. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ ரெக்கார்டிங்ஸ் ப்ளே ஆக போகுது. இது ஆத்தென்டிக்கான ரெக்கார்டிங்ஸ் தான். நீங்கள் கூகுளில் போயிட்டு அனலிஸ் கேஸ் ரெக்கார்டிங்ஸ் போட்டிங்கனாலே அந்த ஃபாதர் எக்ஸாசிசம் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண டேப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அதில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ அதிகமாக பயப்படுறவங்க, தனியாக இருக்கிறவங்க வீடியோ இதோட முடிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. Crush Satan beneath our feet. Ich verbrech das so, dass ich in dem Wald rein bin. Ich trag dir die Rotznasen noch so lang, bis es lebt wird. Saublinde Leute. இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து ஜெர்மனில வந்து கிக் ஆஃப் ஆச்சு. இன்னமும் இது மூட நம்பிக்கையா இல்ல உண்மையிலே பேயா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கவர்மெண்ட் வந்து அந்த ஃபேமிலி மேலையும் அந்த சர்ச் மேலையும் வந்து ஒரு மிகப்பெரிய கேஸ் கொடுத்தாங்க. இந்த பொண்ணை நீங்க சாகடிச்சிட்டீங்க, ஒரு நல்ல பொண்ணை நீங்க சாகடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போக ஆரம்பிச்சது. பட் ஃபைனலி வாதங்களும் இருந்துச்சு, ஆப்போசிட் வாதங்களும் இருந்துச்சு. ஃபைனலி கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவல் வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சு சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து டாக்டர்ஸ் வந்து கைவிட்டாங்க, அதனால தான் நாங்கள் எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட இந்த பொண்ணை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம், மேபி சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2 சைடு வாதங்களும் கேட்டு அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு நாங்கள் சூஸ் பண்ணது வந்து எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத விட நாங்கள் எங்கள் பேய் ஓட்டுறது எங்கள் மத நம்பிக்கையில் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். உலகத்தில் யாருனாலும் அவங்கவுங்க மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றீங்க, நாங்க எங்க மதத்தை ஃபாலோ பண்ணோம், எங்க மூட நம்பிக்கையை நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவங்க என்னதான் மாத்தி மாத்தி பேசினாலும் ஃபைனலி கோர்ட் என்ன சொல்லிச்சுனால், நீங்க வந்து இந்த பொண்ணை சாகடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பொண்ணுக்கு இருந்தது வந்து ஒரு வலிப்பு வரதுனாலையும் அந்த பொண்ணு ஒழுங்கா சாப்பிடாம இருந்ததை வச்சும் நீங்க எல்லாம் சுத்தி இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு சொல்றதுனாலையும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆழமா அவ பேய் பிடிச்சிருச்சுன்னு அவளே நம்ப ஆரம்பிச்சிருக்கா. ஸோ சின்ன வயசுல இருந்தே அவ பார்த்து கேட்டு வளர்ந்த விஷயங்கள் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்றாங்க. ஃபைனலி அங்க இருக்கிற சர்ச்சுக்கும் அங்க இருக்கிற அப்பா அம்மாவை வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க தான் தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பாம அந்த பாஸ்டரையும் அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களையும் வந்து ஜெயிலுக்கு 3 மாசம் அனுப்புறாங்க. ஃபைனலி அதுக்கப்புறம் மீட் பண்ணி
அவங்கள வந்து சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபைன் மட்டும் போட்டு வெளியே அனுப்புறாங்க. வெளியே அமைச்சு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற ஒரு சர்ச்சில் ஒரு நன்னு இருந்துக்கிட்டு சொல்றாங்க, இது கிறிஸ்டியானிட்டியோட பிலீஃப் படி ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சி, அதாவது ஜெர்மனியில் இருக்கிற அந்த கிறிஸ்டியன்ஸோட பிலீஃப் படி தங்களுக்கு பேய் பிடிச்சி அவங்களுக்கு அடக்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த உடம்பு வந்து கெட்டு போகாமலே இருக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையா இருக்குது. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த உடம்பை நாங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து அந்த காஃபின் பாக்ஸை மாற்ற போறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு, அதாவது சவப்பெட்டியை நாங்கள் மாற்ற போகிறோம், நாங்கள் வந்து புதைக்கும் போது சப்பான சவப்பெட்டியை வந்து வச்சு புதைச்சிட்டோம், இப்போ வந்து கரெக்டான சவப்பெட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு சவப்பெட்டியை ஆர்டர் பண்ணி வர வச்சு இந்த பாடி எடுத்து நாங்கள் அதுக்குள்ளே வேற சவப்பெட்டிக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு பண்ணுறாங்க. நியாயமாக பார்த்தா பாடி வந்து டீகம்போஸ் ஆயிருக்கணும். ஆனால் உண்மையிலேயே ஆனலிஸோட பாடி வந்து டீகம்போஸ் ஆயிருந்துச்சா இல்லை அதே மாதிரி இன்டாக்டா அப்படி இருந்துச்சா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இன்டாக்டா அப்படி இருந்துச்சுன்னா ஆனலிஸ் உடம்புக்குள்ள பேய் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா வந்து பேய் பிடிக்கலன்னு அர்த்தம். அங்கே நிறைய பேர் போட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் எதுவுமே வெளியே ரிலீஸ் ஆகல. பட் இது அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, இன்னும் அங்கே இருக்கிற நிறைய பேர் அதை பார்த்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரும் சொல்றாங்க. அந்த ரிசல்ட் என்ன, உண்மையில அந்த பாடி வந்து அழுகி இருந்துச்சா இல்லையா அப்படின்றது யாருமே இந்த வரைக்கும் சொல்லல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு புதைச்சு வச்ச அந்த இடத்த, அந்த பரியலை மட்டும் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரியே அந்த நாட்டு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனியில் இருக்கிறவங்க அதை போய் வேண்டி சாமி கும்புற மாதிரியான ஒரு இடமா மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆனலிஸோட கதையை கேட்கறவங்களா இருந்துகிட்டு இந்த உலகத்துல இருக்கிற மக்களோட பாவத்துக்காக எப்படி வந்து ஜீசஸ் இறந்தாரோ அந்த மாதிரி இந்த பொண்ணு இருந்துகிட்டு உலகத்துல இருக்கிற மக்களுடைய பாவத்துக்காக இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, எல்லா சாத்தானையும் வந்து தனக்குள்ள எடுத்துக்கிட்டான்றது வந்து ரொம்பவே ரிலீஜியஸா இருக்கிறவங்க நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது நம்பிக்கையா இல்ல மூட நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணப்படுற உண்மை இதுதான் அப்படின்றது வந்து இந்த ஆனலிசா மேக்கல் அப்படின்றவங்க கதையா இருக்கு. பட் இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சாலும் உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்ல கேட்கிற அதே கேள்வி தான் மறுபடியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பேய்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆனலிசா அவளை அட்டாக் பண்ணது அது ஒரு பேய் நினைக்கிறீங்களா இல்ல அது ஒரு மூட நம்பிக்கை நினைக்கிறீங்களா? அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே பார்க்கட்டும் அந்த கமெண்ட்டை. இது பேய் கதையா இல்ல வெறும் மூட நம்பிக்கை கதையா? அதை நீங்க தான் சொல்லணும். அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாசிசம், பேய், அமானுஷ்யங்கள் இதெல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், உங்களுடைய எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏதாவது வீடியோவில் பண்ணணும், இந்த வீடியோ எனக்காக நீ போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை உங்களுடைய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நான் கீழே கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோஷன் வீடியோவாக போட்டு உங்களுக்காக நான் ஹெல்ப்ஃபுல் பண்ணுறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதாவது யூடியூப் ஹிஸ்ட்ரியிலேயே அப்படின்னு சொல்லலாம், இது வரைக்கும் யாருமே தராத ப்ரைஸில் நான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தில் தாராளமாக நீங்கள் கீழே தெரிவிக்கலாம். என்ன வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்துக்கலாம். நான் கீழே இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் அண்ட் ஹேவ் a great time.